சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகே ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் தினமும் பல்வேறு இடங்கள்ல ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த 4% இடஒதுக்கீட்டுல பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கென 1% சிறப்பு ஒதுக்கீடு, அந்த உள் ஒதுக்கீடு இருக்கிறது. அந்த சிறப்பு ஒதுக்கீடுக்கான அரசாணை வெளியிடப்பட்டு 9 மாதங்கள் ஆகிறது. ஆனால் அந்த அரசாணையை இன்னும் அமல்படுத்தவில்லை என்பது உட்பட மொத்தமாக 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி இன்று கிண்டி ரயில் நிலையம் அருகே இந்த ரேஸ்கோர்ஸ் சாலையில அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். இதனால் கிண்டியிலிருந்து வேளச்சேரி வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் செல்ல முடியாமல் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக வாகன போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியிலே ஏற்பட்டது. உடனடியாக அடையாறு காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் உட்பட துணை ஆணையர் தலைமையில காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது 100க்கும் மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய சமூக நல கூடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பகுதியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்பொழுது போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்துவதற்காக காவல்துறையினர் கயிறுகளை பயன்படுத்தினார்கள். அந்த கயிறுகளை கழுத்தில் சுற்றி கொண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதனாலும் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் அங்கிருந்த காவல்துறையினர் அந்த கயிறுகளை பறிமுதல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.